இப்போ புதுசாக ஒரு அறிக்கை வந்திருக்கு. இதோட முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தெரியல. பொதுவாக பிஎம்கே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதே கோரிக்கையை விஜய் அவர்களும் வச்சிருக்காரு. இல்லை, அந்த கோரிக்கை தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே சொல்லுவாங்க, திமுகவும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தான் எடுக்கணும். இப்போ விஜயும் சொல்லியிருக்காரு. அதில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் தமிழக அரசு பீகாரில் எடுத்த மாதிரி இங்கேயும் எடுத்துருக்கலாம். ஏன் எடுக்கல தமிழக அரசு? ஆனால் இவங்க வந்து மத்திய அரசை கையை கட்டுறாங்க. இந்த மாதிரி மத்திய அரசு வந்து இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து கடிதம் எழுதினார் மத்திய அரசுக்கு. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பீகார் மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டு அனுமதி வாங்கி அங்கே எடுத்தாங்க, நீங்கள் ஏன் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. அதே கேள்வி விஜய் அவர்களும் எழுப்பியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் எழுப்பின இந்த கேள்வியை? இன்னும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு சார். தெலுங்கானா அரசு அவங்க வந்து கிட்டத்தட்ட 50 நாட்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஏன் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு தமிழக அரசை பார்த்து. லியோ குறிப்பிட்டது போல திரு விஜய் அவர்கள் எழுப்பியுள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கை புதிதல்ல. திரு திருமாவளவன் அவர்கள், ஐயா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், அதிமுக போன்ற பலரும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் விஜய் கோரிக்கை வைத்த விதம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினரை கடும் எரிச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கும். மத்திய அரசின் மீது பழி போட்டு நீங்கள் தப்பிக்க நினைக்கிறீர்கள். தெலுங்கானா அரசு அதை எடுத்து விவாதத்துக்கே எடுத்துட்டாங்க. சட்டப்பேரவையில் சிறப்பு கூட்டத்தை கூட்டி இதோட மோடாலிட்டிஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்கள் மத்திய அரசு மீது பழி போட்டு தப்பிக்கிறதுலேருந்து பார்க்கும்போது நீங்களும் மத்திய அரசும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறீர்கள் என்பது தெரிய வருகிறதுன்னு போட்டார். மீண்டும் இந்த பாசிச பாஜகவும் நீங்களும் ஒன்றுன்றதை தூக்கி இங்கே நிறுத்திட்டார். இது ஒரு நல்ல அட்டாக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகேவா? இந்த கோரிக்கை புதுசு இல்லை, அதை நம்ம சொல்லிடணும். விஜய் ஒன்றும் புதுசாக இந்த கோரிக்கையை சொல்லலை. ஆனால் அந்த பண்ண விதம் இருக்குல்ல, சமூக நீதின்னு பேசிட்டு சமூக நீதி மண்ணான இடஒதுக்கீடு மற்றும் சமூக நீதி அறிமுகப்படுத்திய பெரியாரின் மண்ணான இங்கே சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கிறது நீங்களும் பிஜேபியும் ஒன்றுன்றதை நிரூபிக்குதுன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? ஏற்கனவே இவங்களுக்கு இது ஐயோ எங்களையும் பாசிஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டாருன்ட்டு. இப்போது பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக எடுக்காது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சோஷியல் சென்சஸில் இருக்கக்கூடிய ஒரு கூறு, சாதி தொடர்பான ஒரு கூறுகளையே வெளியிடாமல் இருக்கிறார்கள். ஏற்கனவே 21 எடுத்திருக்க வேண்டிய சென்சஸே இன்னும் எடுக்கலை. கொரோனானால் நிப்பாட்டி வச்சாங்க. இது 5 வருஷம் ஆகி போச்சு, சென்சஸே எடுக்கலை. அப்போ எப்படி எடுப்பாங்க பாருங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு? ஸோ அவங்க எடுக்க மாட்டாங்க, வேண்டுமென்றே அவர்கள் தள்ளி போடுகிறார்கள்.